ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்று சண்டே ஈவினிங் எடுத்த மினி விலாக் தான். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, மழை வர மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங்காக காஃபி போட்டு டிவி பார்த்துட்டே எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிட்டு உட்காந்துருந்தோம். அதிகமாக லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். தம்பிங்க 2 பேருமே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க இல்லாமல் ஸ்பெஷலாக எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம்ல. மதியம் செஞ்சுட்டா அவங்க நைட்டு ரொம்ப ஆறி போன மாதிரி ஆகிடும். அதனாலவே நான் செய்யலை, நைட்டு பண்ணிக்கலான்ட்டு இருந்துட்டேன். ஃப்ரைடே தான் ஹைதராபாதி சிக்கன் பிரியாணி பண்ணோம். இன்றைக்கி சண்டே வந்து சென்னை ஸ்டைலில் பண்ணிடலான்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் தம்பி சொல்லிட்டாங்க, மதியம் ஃபங்க்ஷன்லேயும் பிரியாணி தான் சாப்பிட்டேன், நைட்டும் பிரியாணினா ரொம்ப போரிங்காக இருக்கும், வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தேன். நான் சமைக்க வந்ததுமே மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது அந்த கிளைமேட்டு, நல்லா சில்லுன்னு. சம்மர்ன்றதே மறந்தாச்சு, அந்தளவுக்கு இருந்துச்சு. நான் அடிக்கடி கீ ரைஸ் பண்ண மாட்டேன், பிரியாணி தான் அடிக்கடி பண்ணுவேன். எப்போவாச்சும் ஒரு டைம் வந்து கீ ரைஸ் பண்ணுவேன். ஆனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நான் பண்ணுறது. வெஜ்ஜு சமைக்கிறத விட நான்வெஜ் ரொம்பவே சூப்பராக பண்ணுவேன். அதுக்காக வெஜ்ஜு நல்லாவே பண்ண மாட்டேன்லாம் கிடையாது. சாம்பார், பொரியல், கூட்டு எல்லாமே சூப்பராக பண்ணுவேன். ஆனால் எனக்கு பிடிச்சது, நான் சமைக்கிறதுல எனக்கு எது ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு நான்வெஜ் சமைக்கிறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப எனக்கு பிடிச்சி தான் பண்ணுவேன். நான் சமைக்கும் போதே பயந்துட்டு தான் சமைச்சேன், மழை பெய்யுது எங்கே பவர் கட் ஆகிடுமென்ட்டு. ஆனால் சமைச்சு முடிச்சு சாப்பிட்ற வரைக்குமே பவர் கட் ஆகலை. சாப்பிட்டு 5 மினிட்ஸ் ஆச்சு, கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர்லாம் குடிச்சிட்டு கரண்ட் வந்ததுக்கப்புறம் தான் தூங்கணும்.